தேமுதிக தலைவர் மற்றும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவரோட இறப்பு மக்களால் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நல்ல குணமுடைய ஒரு மனிதர், கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறத வச்சு அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவார், எந்த அளவுக்கு ஒரு உதவி பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட போண்டாமணி இறப்புக்கு அவரோட கடன் எல்லாம் ஒரே ஒரு செக் மூலமாக அடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தொடர்ந்து வந்துட்டே தான் இருந்தது. அவர் இந்த அளவுக்கு முடியாமல் இருந்தபோது கூட மக்களுக்கு உதவி பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா யாருமே சாப்பிடாம வெளியில வரவே முடியாது. அந்த அளவுக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு மித்தத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட போட்டு தான் அடுத்த விஷயமே பேச ஆரம்பிப்பாராம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இப்பவுமே கண்ல கண்ணீர் தான் வரவழைக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய நிறைவேறாத ஆசைகள் நிறையவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, மக்கள் நம்மள முன்னேத்தி விட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. தேமுதிக கட்சி ஒரு வேளை நல்லபடியா வந்துருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு நல்ல கல்வி, அதாவது இலவச கல்வி, இலவச மருத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சூப்பரா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாராம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் நலன் பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாராம் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லார்கிட்டயுமே தைரியமா பேசக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் இப்பவுமே இன்னைக்கு இறந்தார் இல்லையா? ஸோ இன்னுமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. தொண்டர்கள் ஆகட்டும், அவரோட ரசிகர்கள் ஆகட்டும். நமக்கே நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோமே, ஒரு தடவை வாய்ப்பு குடுத்துருக்கலாமோ அப்படின்னு எண்ண தோணுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.